இப்ப நம்ம எங்க வந்து கேட்டீங்கன்னா உரகடம் வந்திருக்கோம். உரகடத்துல வந்துட்டு டெலிவரி கம்பெனி ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். பெரிய கம்பெனி, கிட்டத்தட்ட பாத்ரூமு எல்லாமே அந்த யூரினல் செட் பண்ணி எல்லாம் வீடியோ போட்டிருப்பேன். இப்ப அந்த இடத்துல வந்துட்டு அந்த கம்பெனிக்குள்ள தண்ணி வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நம்ம எனக்கு கம்பெனி தர தண்ணி வந்துட்டு ஒரு டேங்க் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி எனக்கு அது மூலமா பம்ப் பண்ணி எனக்கு வெளியே ஏற்றி கொடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அதுக்குதான் நம்ம பண்ணிருக்கோம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நம்ம ப்ரெஷர் பம்ப் வச்சிருக்கோம். ப்ரெஷர் பம்ப் வந்துட்டு 2 வச்சிருக்கோம். ஒன்னு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா இன்னொன்று எப்படி ஆப்ரேட் பண்றது, அது எப்படி செட்டிங் பண்றது எல்லாமே காமிச்சிருக்கேன். எனக்கே கொஞ்சம் வந்துட்டு இதுவாக தான் இருந்தது செட்டிங் பண்றது. கொஞ்சம் யோசிச்சு பக்காவாக பண்ணிட்டேன். அது எப்படி உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். வாங்க இப்போ வந்து பம்பு வைக்கிறது காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேங்க் வந்துட்டு கலர் தெரிய உங்களுக்கு. இது வந்து 5000 லிட்டர் டேங்க். இது டேங்க் வச்சிருக்கோம். ஸ்டெக்ஸ் தான் இது. அப்படியே வாங்க. இப்ப இது வந்துட்டு ப்ரெஷர் பம்பு. இந்த பம்பு வந்துட்டு ஓகே. இந்த பம்போட நேம் வந்து விலோ பம்பு. நல்லா இருக்கும். நல்லா ஹெவி டியூட்டி கம்பெனி தான். நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்க, இது வந்துட்டு டேங்கோட இன்புட் வந்து சாரி மோட்டரோட இன்புட் வந்துட்டு இப்படி வந்து பாத்தீங்களா, இப்படி வந்து இப்படி மோட்டருக்குள்ள போகும். இது வந்து ஃபர்ஸ்ட் பம்பு. 2வது பம்பு இதுக்கு போகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வால் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வால் ஆன்ல வச்சோம்னா இந்த பம்பு மட்டும் உங்களுக்கு ஆன் ஆகும். சப்போஸ் இந்த பம்பு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வால் க்ளோஸ் பண்ணிட்டு இது ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வேற தண்ணி போகும். அது மாதிரி ப்ரெஷர் கேஜ் இதை இந்த ஆங்கிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து என்ஆர்ஐ போட்டுருக்க பாத்தீங்களா. என்ஆர்ஐ வந்துட்டு இந்த டைரக்ஷன் தான் என்ஆர்ஐ போடுவோம். அப்பதான் வந்துட்டு இந்த பம்பு ஓடிச்சுன்னா வந்துட்டு தண்ணி இந்த பம்புக்கு போவாது. அதுவே கரெக்ட் பண்ணிக்கணும். என்ஆர்ஐ வந்துட்டு டைரக்ஷன் பார்த்து வச்சிருக்கோம். அதுவே இதுக்கு ஒரு வால் கொடுத்துருக்கு. சப்போஸ் மோட்டர் ஃபால்ட் ஆச்சுன்னா இந்த இது கட்டிட்டு அப்படியே அதையும் கட்டிட்டு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். தனியாக எடுத்துட்டு போயிடலாம். அந்த மாரி வந்துட்டு இது வச்சிருக்கோம். ப்ரெஷர் டேங்க் வந்துட்டு நம்ம வழக்கமா வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம மோட்டர் மேல உட்கார வைப்போம். இது அப்படி கிடையாது. ஏன்னா 2 பம்புக்கு ஒரே ப்ரெஷர் டேங்க் வைக்கிறதுனால தனியா செப்பரேட்டா வந்து கீழே வச்சிருக்கோம். கீழே வந்துட்டு ஸ்க்ரூ அடிச்சு கீழே வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்களா, இந்த ப்ரெஷர் பம்போட லிங்க் இதுல கொடுத்துருக்கேன். அது மாதிரி மீட்டர் இது. இந்த மீட்டர் வந்து நம்ம வழக்கமா வந்து அந்த பம்பை கீழே வைப்போம். மீட்டர் இதுல நம்ம தனியா செட் பண்ணிருக்கோம் மீட்டர். அதுவே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு இதுதான் இதை கொடுத்து பாத்தீங்களா, இல்ல தெரிஞ்சிருக்கிறேன். இது வந்து டேங்கோட இது உங்களுக்கு வெளில இப்படி டைமண்ட் காமிக்கிறோம். டேங்கோட இது வந்து மோட்டரோட டெலிவரி 2த்தையும் ஒன்னா லிங்க் பண்ணிருக்கு பாத்தீங்களா. எதுக்குன்னா இந்த பம்பு ஒரு தனியா சப்ளை பண்ணிக்கணும், அந்த பம்பு ஒரு தனியா சப்ளை பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. அது மாதிரி இது எல்லாமே ஒன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து இப்படி வரும் பாத்தீங்களா. இதுல வந்து இது வந்து மோட்டரோட அவுட்டு, இது டேங்கோட இன்னு. இது அப்படியே இப்படி வந்து இப்படி வால்ல ஓட்டி போயிருக்கோம். அங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்படிதான் நம்ம ஓட்டி வந்திருக்கோம். வால்ல அடிச்சு ஓட்டி வந்திருக்கோம். இப்படியே ஓட்டி வந்திருக்கோம். இதுதான் வந்துட்டு வெளியில பெரிய டேங்க்ல இருந்து நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற தண்ணி இன்னும் இது வந்து நம்ம டீ போட்டு கனெக்ட் பண்ணி எடுக்க போறோம். இந்த மீட்டர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா. இந்த மீட்டர் வந்துட்டு எதுவும் கிடையாது. தண்ணி எவ்வளவு யூஸ் பண்றோம், என்ன செலவு பண்றோம் சொல்லிட்டு இந்த மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மீட்டர் கீழே நம்ம எடுத்து இதுல டீ போட்டு எடுத்து இதுல கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிட்டு இது டேங்குக்கு போயிடும். அது வந்து அவுட் வந்து எடுத்து வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிட்டு இது நேரம் அங்கே போயிட்டு தண்ணி எப்பவுமே தண்ணி ஸ்டோரேஜ் ஆகும். இதில் வந்து என்னன்னா ஃப்ளோட் வால்வ் போட போகிறோம். இதை வந்து நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அப்போ ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஃப்ளோட் வால்வ் டேங்க் தண்ணி கம்மியாக அது ஆட்டோமேட்டிக் ஃப்ளோட் பண்ணி அந்த வால்வ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ளோட் வால்வ் இது நம்ம போட போகிறோம். இது வந்து இந்த டைரக்ஷனில் அதை நம்ம போடணும். இதை போட்டோம்னா என்ன ஆகும்னா தண்ணி இது வேலை இன்னும் ஆகும்ல, இது வந்து அவுட் ஆகும். பால் இப்படி தொங்கிட்டு இருக்கும். தண்ணி இது வேலை உங்களுக்கு ஊற்றிட்டே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டேங்க் தண்ணி ரொம்ப இந்த பால் வந்து அப் ஆகும்ல, இது உங்களுக்கு லாக் ஆகிடும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேங்கில் தண்ணி ஃபுல்லே ஆகாது. இதையும் நம்ம உள்ள டேங்க் உள்ள செட் பண்ணிடுறோம். அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு வால்வும் போட்டுருவோம். அடிஷனலா வந்து ஒரு வால்வு போட்டுருக்கோம். சப்போஸ் வந்துட்டு ஃப்ளோட் வால்வு உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வால்வு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளம்பரை வந்து ஒரு
ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆகுது, தண்ணி வேஸ்டேஜ் போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வால்வு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டா அது வந்து நம்ம வந்து இந்த ஃப்ளோட் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வால்வு ஓப்பன் பண்ணிவிடலாம். அந்த ஆப்ஷனில் போட்டுருக்கோம். அதுதான் வேற வந்துட்டு இது எல்லாமே வால்வு தான் கொடுத்துருக்கோம். வால்வு பண்ணுறோம் தான் அதுமாரி வந்துட்டு என்னைக்குமே வந்து எதனா ஒன்று ஆஃப்ல இருக்கும். அது முதல்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த மோட்டர் ஏ ஓடுதுன்னா பி வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். பி வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிடணும். வந்துட்டு ஏ ஆன்ல இருக்கு, ஓகேங்களா? ஏ ஆன்ல இருக்குள்ள பி வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிடணும். அப்புறம் வந்துட்டு சப்போஸ் ஏ வந்துட்டு உங்களுக்கு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏ வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பி வந்துட்டு ஆன் பண்ணி விடணும். சரிங்களா? பி வந்து ஆன் பண்ணி விடணும். இது ஒரு மெத்தடு. சப்போஸ் இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு வந்து எனக்கு சப்ளை பத்தல, எனக்கு ப்ரெஷர் பத்தல அப்படின்னா நம்ம அட் டைம்ல 2 மோட்டரும் போடலாம். ஸோ வந்து ஒரு மோட்டர் ஓடலாம், ஒரு மோட்டர் பிரச்சனை கிடையாது. அட் டைம் 2 மோட்டர் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ப்ரெஷர் பம்ப் பண்ணி தள்ளும். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 பார் வச்சிருக்கேன். 35 பார் வச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா பம்ப் பண்ணி உங்களுக்கு வெளியே ஈஸியா உங்களுக்கு தள்ளுற மாரி உங்களுக்கு நான் வச்சிருக்கேன். அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃப்ளோட் கொடுத்துருக்காங்க. மோட்டர் வந்து கட் ஆஃப் வந்து ஃப்ளோட் கொடுத்துருக்காங்க. அதை நான் போட்டோக்குள்ள உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ளோட் வந்து எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி டேங்க் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா மோட்டரை வந்து தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சு, அங்கே தண்ணி ஆஃப் பண்ணிட்டாங்க. டேங்க்ல ஆஃப் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மோட்டர் கட் ஆஃப் ஆகுதுக்கு ஃப்ளோட் வால் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட் அது வந்து எலக்ட்ரிக் மூலியமா இதுதான் வந்து பவர் பாயிண்ட் கொடுக்கணும். இங்கே ஒரு மேனுவல் ஒன்று வரும், சுவிட்ச் ஆன் ஆஃப் மேனுவல் ஒன்று வரும். அதை வந்து செட் பண்ணணும். அது எலக்ட்ரிஷியன் வாசிட்டு அவங்க செட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, அவ்வளோதான். நல்ல பிராண்ட் தான். வந்து எந்த ப்ரெஷர் பம்பாக இருந்தாலும் எவ்வளோ மாடலாக இருந்தாலும் நான் வந்து ரெடியாக பண்ணி தரோம். இப்போ வந்து எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கம்பெனி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சில்லற வரைக்கும் நீங்கள் கம்பெனி பண்ணுறதாலும் சில்லற வரைக்கும் வரமாட்டேன் நீங்கள் கிடைக்க தவிர கண்டிப்பாக எந்த ஒர்க் இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து பண்ணி கொடுப்போம். அது நீங்கள் எங்கே சொன்னாலும் கண்டிப்பாக அது பண்ணி கொடுப்போம்.